இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணம் ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை நம்ம எல்லோரும் திருப்பிக் கொண்டா நல்லா இருக்கும். நம்முடைய திருமறையிலே ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே இந்த வாக்குத்தத்த செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கொடுக்கும் வகையில அது அமைகிறது வழக்கம். பொதுவாகவே இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கீழே ஒரு அடிக்குறிப்பு இருக்கிறது. பொதுவாகவே நாம் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு கீழே டிஎன்சின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதே போலதான் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்திற்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிறது. அதாவது கர்த்தர் இதை உன் வாழ்வில் நீ செய்வாய் என்றால், இந்த கட்டளையை நீ கைப்பிடிப்பாய் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வரும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நாம் எங்கே உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், உபாகமும் 28 அதிகாரம் 2 வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று. அப்படி என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற நாம், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்படுகின்ற, நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும், நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படி என்றால், இந்த ஏசாயா 61 அதிகாரத்திலே 7 வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இதுக்கு நான் அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன், ஷேம் டு க்ளோரி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோமோ, நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நம் உருக்குலை நின்றோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதற்கென்று 3 குறுந்தலைப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதை ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கணும்னா 3G, அதாவது G. முதல் G காட், 2வது G கிரேஸ், 3வது G க்ளோரி. காட், கிரேஸ், க்ளோரி என்கின்ற 3 சின்ன தலைப்பின் கீழாக இந்த வார்த்தையை நாம் தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். குறிப்பாக 7 மாதங்களே கர்த்தர் நம்ம இந்த ஆண்டிலே காண செய்து இந்த 8ஆம் மாதத்திலே நம்ம கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு புது நாளும் ஒரு புதிய ஆசீர்வாதம் தான். அதே போல இந்த 8ஆம் மாதமும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த 8ஆம் மாதத்தை தொடங்கும் போது நிறைய கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்க போது? ஒருவேளை உங்களுடைய வேலையில நிறைய பளுகள் இருக்கலாம், ஒருவேளை டெட்லைன்ஸ் இருக்கலாம், உங்களுடைய ப்ராஜெக்ட், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருவேளை நீங்கள் இந்திய தேசத்துக்கு பயணப்பட்டு உங்களுடைய பயணங்களை குறித்து, பயணங்களில் உங்களுடைய விடுமுறையில் இருக்கும்போது உங்களுடைய வேலைகளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கலக்கத்தோடு உங்களுடைய விடுமுறையை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்களை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என் சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நிலைகளிலே இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேனே, ஏன் எனக்கு இந்த நிலைமை நம்ம கேட்டது உண்டு. ஆனால் கர்த்தர் நாம் எந்த இடத்தில் அவமானப்பட்டு, நாம் எந்த இடத்தில் நாம் வெட்கத்தை சந்தித்தோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். குறிப்பாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கான ஒரு திருமறையின் ஒரு நபரை நான் உங்களிடத்திலே காட்ட விரும்புகிறேன். அது யார் என்றால் யோசேப்பை குறித்து நம்ம அநேக வேளையிலே நம்ம பார்த்தது உண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம சிறு வயது முதல் சண்டே ஸ்கூல், VBS எல்லாத்துலயும் யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தது உண்டு. யோசேப்புடைய வாழ்க்கையில மிக முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன். முதல் காரியம், அவர் குழியில் விழுந்த போது. நம்ம இன்னைக்கு வாசித்த வசனம் நம்ம சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று. ஒருவேளை யோசேப்பு அந்த குழியில் விழுந்த பொழுது அவன் அவமானப்படுத்தப்பட்டு, அவன் அசிங்கப்படுத்தப்பட்டு, தன் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு அந்த குழியில் விழுந்து கடந்திருந்தார். ஆனால் அந்த இடத்தில் கூட யோசேப்பு கடவுளுடன் இருக்கிறார். அந்த அவமானத்திலே, அந்த வெட்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வாசிப்போம் என்றால் ஆதியாகமம் 37 அதிகாரம்
23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நம்ம பார்ப்போம் என்றால் அந்த குழியில் காணப்படுகிற யோசேப்பை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு அகதியாக அடிமையாக விற்கப்படுகிறார் யோசேப்பு. அதே யோசேப்பு எகிப்துக்கு போகும்போது அங்கே செய்யாத குற்றங்களுக்காக அவர் தண்டனை பெற்று சிறைச்சாலையில் இருக்கிறார். அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதிலும் கூட, சிறைச்சாலையில் அவர் வெட்கப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அந்த இடத்துல அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் அவமானப்படுகின்ற இடமாக இருந்தாலும், நாம் வெட்கப்படுகிற இடமா இருந்தாலும், அந்த அவமானத்தின் வெட்கத்தின் நடுவிலே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த இடத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அதுதான் நான் சொன்ன முதல்ல, ஃபர்ஸ்ட் ஜி காட், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இரண்டாவது ஜி கடவுளுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகிற இடத்துல, நான் தலைகுனிந்து நிற்கிற இடத்துல நீர் என்னோடு இல்லாம போனதையே நம்ம கேட்க முடியாது. நாம் வெட்கப்பட்டு போகிற இடத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை நம்ம வாசிப்போம் என்றால், யோசேப்பை பார்த்து அந்த அரசர் பார்வோ இப்படியாக சொல்கிறார். அதாவது அவருடைய எல்லா அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் உனக்கு நான் தருகின்றேன் என்று. அதாவது எகிப்து நாடு முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனக்கு அடுத்த அதிகாரம் பெற்ற ஒரு நபர் யார் என்றால் அது யோசேப்பு தான். எந்த இடத்துக்கு அகதியாக அடிமையாக வந்தவர் எந்த இடத்தில் சிறைச்சாலையில் இருந்தாரோ அதே இடத்திலே கர்த்தர் அவரை ஒரு ஆளுநராக, ஒரு அதிகாரியாக உயர்த்திருக்கிறார். நீங்க நம்ம வாசித்த அந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நாம் யோசேப்புடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கும்போது, குழியில் இருந்த ஒரு நபரை, சிறைச்சாலையில் இருந்த நபரை கர்த்தர் எகிப்தின் ஒரு ஆளுநராக உயர்த்துகிறார் என்றால், அதே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறார். நாம் எந்த இடங்களில் அவமானங்கள் சந்தித்தோமோ, நாம் எந்த இடத்தில் வெட்கங்களை சந்தித்தோமோ, நாம் எந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்தித்தோமோ, அதே இடத்துல கர்த்தர் நமக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின் மற்ற பகுதிகளை நாம் படிக்கும் போது அங்க இப்படியாக அது போடப்பட்டிருக்கிறது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். நாம் எந்த இடத்தில் கூனி குறுகி அழுது புலம்பி நின்றோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை சந்தோஷிப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று. ஒருவேளை நாம் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் நமக்கு கொடுக்க வல்லவராக, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, அது மட்டுமல்ல ஒரு நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு என்ற ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். இந்த நித்திய மகிழ்ச்சி, இந்த எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ் என்பது அது கடவுள் ஒருவரால் தான் நமக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம இந்த காலை வேளையில் யோசித்து பார்த்தோம், நிறைய மகிழ்ச்சிக்காக நிறைய காரியங்கள் நம்ம செய்வது உண்டு. இது செய்யலாம், இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த காரியங்கள், அந்த காரியங்கள், இது என்னை மகிழ்ச்சியாக வைக்கும் என்று நம்ம யோசித்து செய்கிற காரியங்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அது என்னால முடியும் என்றால் அது கர்த்தரால் தான் தர முடியும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்றால் நமக்கு அந்த ஒரு நித்திய மகிழ்ச்சியை அவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையும் அது நம்ம விட்டு போகாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை போல இருக்காது, உலகம் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை போல இருக்காது. இது நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான இறைமக்களே, யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த 3G ரொம்ப அழகா அவர் கூட இருந்தது. The God, the grace, the glory. அவருடைய வாழ்விலே குழியில் இருக்கும்போது கடவுள் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே யோசேப்பை கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவரை உயர்த்துகிறார்.
உயர்த்தும் போது கர்த்தர் அவருக்கு அந்த குளோரியை, அந்த அந்த மகிமையை கொடுத்து அவரை ஒரு அதிகாரியாக ஏற்படுத்துகின்றார். இன்னைக்கு அதே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவர் இருந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இறைமக்களே, இந்த மாதத்தை நாம் எப்படி கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று நீங்கள் கேள்விக்குறியாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட, நீங்கள் வெட்கத்தை சந்தித்த இடத்திலே கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நாம் இது எப்படி நடக்கும் என்றால், கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான், கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போதுதான், கர்த்தரோடு நாம் இருக்கும் போதுதான். ஒருவேளை சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னுடைய நிலைமை இருக்குது, நான் கர்த்தரை நான் இனியும் ஆராதிக்கிறது வேஸ்ட், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது வேஸ்ட் நினைச்சுன்னா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் நடக்காது. நான் கர்த்தர் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய என்னுடைய உறவை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் நெருங்கி இன்னும் அதிகமா நான் ஜீவிக்க போறேன்னு ஒரு வைராக்கத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில சுதந்தித்துக் கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இரவு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதர் ரொம்ப வருடமாக ஒரு கழுதையை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கழுதை மேல ரொம்ப பாசம் வைத்து வளர்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த கழுதை ஒரு குழியில போய் விழுந்துடுச்சு. ஐயோ, அந்த கழுதை குழியில போய் விழுந்துடுச்சே, இது எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த உரிமையாளர் ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதை காப்பாற்ற முடியல. சரி, இந்த கழுதைக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த எஜமானன் என்ன பண்ணாரு, அந்த கழுதையை மண்ணு போட்ட மூட ஆரம்பிச்சார். ஒருவேளை அந்த கழுதை யோசிச்சிருக்கோம், எப்படியும் நம்ம எஜமானன் நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்ம எப்படியும் மேல போயிடலான்னு. ஆனா அங்க நடந்ததோ வேற. அந்த எஜமானன் அந்த கழுதை மேல அந்த மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சார். ஆனா அவர் மண்ணு போட்டு மூட ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த மண்ணெல்லாம் அந்த கழுதை உதறி விட்டு அந்த மண்ணு மேல ஏறி 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 அந்த குழியை விட்டு அது மேல வந்துருச்சு. இன்னைக்கு அநேகர் நம்மளை குழியில தள்ளி நம்ம மேல மண்ணை போடணும்னு யோசித்து மண்ணை வாரி வாரி போட்டுட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க மேல எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக அழிக்கணும், உங்களை வெட்கம் அடைய செய்யணும், நீங்க அசிங்கப்பட்டு போனோம், உங்க வாழ்க்கை இல்லாம போனோம்னு யோசிக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, அதாவது என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவமானப்பட்டு நம்ம நம்முடைய வாழ்வில நன்மைகளை இழந்து வெட்கப்பட்டு போன இடங்களிலே கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு விசுவாசத்தோடு, இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்மளை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே போல இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆராதனையில கலந்து கொள்ளலாம் போது எத்தனை பேர் நீங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்களோ, இந்த மகிழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் அந்த ஏசாயா 61 அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நிறைவுல சொல்றாரு, அதாவது நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும் தவிர வேறு ஒருவராலும் வேறு எதாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்தை தொடங்க கிருபை செய்த கர்த்தர் இந்த மாதத்தை நன்மையாய் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த மக்களாய், உம்முடைய பரிசுத்த இறை கூட்டமாய் நாங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கூடவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீ தந்த இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதை நாங்கள் தொடங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கர்த்தர் இதோடைய முடிவை சம்பூர்ணமாய் நீ மாற்றித்தர வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர்ல, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த கூடுகையிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். சுவாமி, ஆண்டவரே, அதிகாலையிலே என்னை தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடுவதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை பாடுவதற்காக, உம்மை துதிப்பதற்காக வந்திருக்கிற இந்த இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை
கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கணும், என்ன காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணணும் என்று இந்த பிள்ளைகள் யோசித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஏசாயா 61:7 நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ நிறைவேற்றுமாறு இடத்துல ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையால் எந்த இடத்துல அவர்கள் தோற்று போய் ஆண்டவரே எந்த இடத்துல அவர்கள் வெட்கத்தை சந்தித்தார்களோ அதே இடத்துல என் கர்த்தர் அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு இரட்டிப்பான பலனை நீ தந்தலுமாறு இடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே குறிப்பாக இந்த மாதத்தின் தேவைகளை அவருடைய வாழ்க்கையில நீ சந்தித்தலுமாறு இடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ நிறைவாய் மாற்றி போடுமாறு இடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. வேலை ஸ்தலங்களிலே நல்ல உயர்வுகளை நீ தருவீராக. ஆண்டவரே குறிப்பாக விடுமுறை நாட்களுக்காக இந்திய தேசத்துக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே விடுமுறை ஆண்டவரை முடித்துவிட்டு இங்கே திரும்பி வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் ஆண்டவரே இந்த பயணத்துக்கு தேவையான கிருபைகளையும் கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. ஆண்டவரே அவருடைய பயணங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்குமாறு இடத்திலே மன்றாடுகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் மகிமை பின்பாக இருந்து காத்தருளும் சொன்ன கர்த்தாவே, அனுதினமும் எங்களுடைய சபையார் இறை மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நீ செல்லுமாறு இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் பகலிலே மேகஸ்தமமாயும் இரவிலே அக்னி ஸ்தமமாயும் இஸ்ராயல் மக்களோடு நீர் பயணித்த தேவனாயிருக்கிறீர். எங்கள் ஜனத்தோடு நீர் பயணிக்குமாறு இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்த காலை வேளை என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய இறை மக்கள் இந்த காலை ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் நீர் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதிலளிக்குமாறு ஜெபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே, உயிர் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் வருகின்றோம் சுவாமி. உயிர்ப்பிக்கின்ற கடவுள் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற கடவுளாக நீர் இருக்கிறீர். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று எங்களை வழி நடத்துகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே எதிர்பார்ப்போடு ஆண்டவரே தேவைகளோடு ஜெபிக்கிறவர் ஒவ்வொருவரோடும் கரம் இருப்பதாக, ஒவ்வொருவரையும் பேர் விதமாக ஆசீர்வதிக்குமாறு உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் சுவாமி எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே பலவித பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. தழும்புகளாலே நாங்கள் குணமாவர்கள் என்று சொல்ல கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையிலே வியாதிஸ்தர்களாக இருக்கிறவர்களுக்காக பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆணி கடாப்பட்ட கரத்தினாலே நீர் அவளை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக. அதே போல பண தேவைகளோடு பொருளாதார தேவைகளோடு கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவருடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா குறைவுகளும் என் கர்த்தர் நீர் நிறைவாய் மாற்றி போடுவீராக. இந்த மாதம் அவர்களுக்கு நிறைவின் மாதமாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற மாதமாக அமையும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்விக்குள்ளாக காலேஜுக்காக ஆண்டவரே புதிய ஆண்டவரே ஒரு இன்ஸ்டிடியூஷனை நோக்கி அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்குமாறு, அதுக்காக எங்களுடைய பெற்றோர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நீர் ஆசீர்வதிக்குமாறு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக இந்த கால வேளையிலே இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதிலளிக்குமாறு இடத்திலே மன்றாடுகிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே யோசேப்பை உடைய வாழ்க்கையில ஒரு முன்னுதாரணமாக நீர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே தன்னுடைய தகப்பனுடைய இல்லத்திலும் கர்த்தருக்கு பயந்தவராக அவர் வாழ்ந்தார். ஆண்டவரே அந்நிய தேசத்திலே எகிப்தியர்கள் மத்தியிலே வாழும் போதும் அங்கே கர்த்தருக்கு ஏற்றவராய் யோசேப்பு வாழ்ந்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் யோசேப்போடு இருந்தது போல எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருக்குமாறு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். யோசேப்பு செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் கிருபை அளித்து எல்லா மக்களுடைய கண்களிலே யோசேப்புக்கு நீர் கிருபை அளித்தது போல எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த கிருபை நீர் தந்தலுமாறு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாக நீர் தந்த ஆண்டவரே அந்த தரப்போகிற ஆண்டவரே அந்த குளோரிக்காக அந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த இடத்துல எங்களை நீர் மகிமைப்படுத்தியலுமாறு இடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய ஆண்டவரே ஆன்மீகத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்திலே அவையிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்து பலப்படுத்தியலுமாறு ஜெபிக்கின்றோம்.
இந்த நாளின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்தின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் நீர் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்க நல்ல கடவுளே, ஆமென்.